Welcome to my YouTube channel, Earn with me. வெல்கம் டு மை சேனல் ஏன் வித் மீ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் தான் வந்து மை V3 ஆட்ஸ். ஸோ இதில் ரொம்ப 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 எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இதுக்கு வந்து ரிவ்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே இதுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய வந்து ஆப்பில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணுறீங்க பெரிய அமௌண்ட்டாக. இந்த ஆப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்ல ஆப் இது. உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லைக் நல்ல கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாங் டேர்மில் வரும். அதுக்காக தான் நான் இந்த ஆப் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆப் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து மை V3 ஆட்ஸ் ஆப். இப்போ வந்து இதோடைய ரிவ்யூ பாருங்களேன். நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 4.7K வந்து 4.7 வந்து ரேட்டிங் இருக்குது. 77K மெம்பர்ஸ், அதாவது ஒரு 77,000 பேர் வந்து இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கான். 1 மில்லியன் ப்ளஸ், அதாவது ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஆப் இது. ஸோ அதனால் யாருமே வந்து இந்த ஆப் வந்து விட்டுற வேணாம். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்றது மட்டும் பாருங்கள். எவ்வளோ 77.77K, அதாவது நீங்களே பார்த்துருக்கீங்களே 77,520 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 5+ ரேட்டிங் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஆப்பை யாருமே மிஸ் பண்ணிட வேணாம். யாருமே போயிட்டு ரொம்ப கம்மி நிறைய அமௌண்ட் வருது ஆனால் சீக்கிரமாக லாஸ் ஆயிடுவோம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஆனால் உங்களை நம்பி வரவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியாது, எடுக்கிறதும் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஆப்பில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த ஆப் பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியோடைய இதான் வந்து அவங்களுடைய ஆப். நான் அதுக்கு முன்னாடி வந்து பிளான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க நம்ம கூகுளில் போய் பார்க்கலாம். இதான் வந்து அவங்கள வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா சேம் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் வருது. மை V3 ஆட்ஸ் பற்றி எல்லாமே. அதே மாதிரி அவங்களுடைய கூகுளுடைய இமேஜ்லேயே நான் போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் அப்படியே கூகுள்லேயும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ரிவார்ட்ஸ்லாம் வாங்கின மாதிரி இங்கே பாருங்கள், பாரத் சேவாகன்னு சொல்லி ஒரு 21 இயர்ஸ், அதாவது ஒரு 21 இயர்ஸ் ஆகிற பெண் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த கம்பெனியோட ஸ்டோர் இருக்குது. இங்கே பாருங்கள், கம்பெனியோட ஸ்டோர் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே வந்து நான் அட்ரஸோடு நான் வந்து பின் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ஸ் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மை V3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். இவர் பேர் தான் வந்து விஜயராகவ். இவர் தான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு பெரிய வந்து பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து அவர் கூட இருக்கவங்க யாரும் நமக்கே தெரியும். அவர் வந்து பாண்டிச்சேரியோடைய சீஃப் மினிஸ்டர் N. ரங்கசாமி. ஸோ அதனால் பாருங்கள், எல்லாருமே பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிளான்குள்ளே போயிடுவோமா. இதெல்லாம் வந்து ஓல்டு பிளான். இப்போ நான் வந்து உங்களுக்கு நியூவான சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் வந்து அவங்களுடைய ஆப். நான் வந்து இதை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதான் வந்து அவங்களுடைய பிளான். இதான் வந்து மை V3 ஆட்ஸ் பிளான். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, பட் இதான் வந்து அவங்களுடைய உண்மையான பிளான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன ஏஜென்ட். அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து லிங்க்கெல்லாம் எதுவுமே இல்லை. யாராச்சும் ஒரு அப்ளைன் வந்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கணும். இந்த கம்பெனியை பற்றி புரிஞ்சவங்க மட்டும்தான் இதை ஜாயின் பண்ண வைக்க முடியும். லிங்க்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ வந்து முதல்ல பிளான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ உங்களால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து ஐடி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்புறம் உங்களுடைய யூசர் நேம் வந்து நானே கொடுத்துருவேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டால் லாகின் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி, அதாவது நான் சொன்னேன்ல உங்களுக்கு இங்கே இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஆப்பு. ஸோ இதான் வந்து எங்களுடைய யூசர் ஃபேஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்து பிளானை பற்றி பார்த்துருவோம். பிளான் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. ஸோ இதான் வந்து அவங்களுடைய பிளான். ஸோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ நான் எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்லாம் இங்கே கொடுக்கவே இல்லை. இது வந்து நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணி முதல்ல கம்பெனிக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 10 டேஸ் இல்லைனா ஒரு 20 டேஸ் இல்லையா 1 மந்த்து கூட நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அதை நம்ம விட்ரா பண்ணிக்க முடியுமானா 90% இல்லை
200% உங்களால் அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஒரு வித்ட்ரா மட்டும்தான் உங்களால் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வித்ட்ரா நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பேக் நீங்கள் வாங்கினாலே போதும், உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மந்த்லி வித்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஓப்பனிங் மெம்பர் அப்படின்னு இருக்காங்க. ஓப்பனிங் மெம்பர் பிளான் இதான் வந்து அவங்களது. அதே மாதிரி இதில் எவ்வளோ ப்ரோ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னா ₹5 உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். எவ்வளோ நாளைக்குன்னா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மந்த் ஜாயின் பண்ணிட்டாலே உங்களால் ₹5 வந்துடும். அதோட நீங்கள் 25 டேஸில் ₹50 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த மினிமம் ₹50 to ₹60 வந்து உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்ட்ரா பண்ணிட்டா உடனே அக்கௌண்ட்டுக்கு வருமானா அப்படிலாம் இல்லை. இந்த சாட்டர்டே போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? 10% டிடக்ஷனோட வந்துடும். இதான் வந்து இதோடைய வித்ட்ரா வந்து பாயிண்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஓப்பனிங் மெம்பர்னால் என்னென்னா ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து கம்பெனியில் டெய்லி வந்து ஒரு ஆட் வரும். அந்த ஆட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது கம்பெனியுடைய எம்டி வந்து பேசுவாங்க. இன்றைக்கி வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கம்பெனி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மிஞ்சி போனால் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அதுக்கு எல்லாருமே சவுண்டு வச்சு கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்களான்னு சொல்லி நடுவில் வந்து ஒரு கொஷின் வரும். அதை மட்டும் நீங்கள் சும்மா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த டிவியில் வருது அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டா ப்ரோ அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த கம்பெனியோடைய ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணவங்க அதோடைய ரிவ்யூ போடுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ₹5 வந்து டெய்லி வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு இல்லை ப்ரோ நான் சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 20 டேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வித்ட்ராலாம் அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ நான் எந்த பிளான் ப்ரோ போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பேசிக் ஓப்பன் மெம்பர். ப்ரோ நான் வந்து லைனாக தான் முடிக்கணுமா, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனிங் மெம்பராக தான் வர முடியுமா, இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ நீங்கள் கீழே சொல்கிற க்ரௌன் மெம்பராக வர முடியுமானா, தாராளமாக நீங்கள் கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக க்ரௌன் மெம்பராக ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்துடலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் வந்து பேசிக் மெம்பர். இதோடைய ப்ரோ இப்போ வந்து நான் ஏதாச்சும் பிளானுடைய அப்கிரேட் பண்ணால் தான் நல்லா டீம் எடுக்க முடியுமானா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஓப்பன் ஆன உடனே கூட நீங்கள் சேர்ந்த சேம் டே கூட நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது இல்லை லிமிட் இருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வேணும்னா 10,000 மெம்பர்ஸ் 1,00,000 மெம்பர்ஸை கூட உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎம் பிளான்றது இதான் வந்து பிஎம் பிளான். இங்கே இருக்க பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ₹360 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ரோ ₹360 வந்து நான் மந்த்லி பண்ணணுமா வீக்லி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இயர்லி எதுவுமே இல்லை. 360 பிளான் ஒன்லி ஒன் டைம், ஒரே டைம் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. லைஃப் லாங்குக்கு அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீக்லி பிளான் நான் 360 போட்டதுக்கு எனக்கு என்ன ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஃபேஸ் கேர் அப்படின்னா இப்போ நீங்கள் க்ரீம்லாம் போடுறீங்கள அந்த மாதிரி இந்த ஃபேஸ் கேர் வந்து உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்க ஆஃபீஸில் போய் நீங்கள் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்சல் போட்டுருவாங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி ப்ரோ இப்போ எனக்கு அது வந்துருச்சு, இல்லை என்ன ப்ரோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா வீடியோ, அந்த வீடியோ ₹5ன்றது உங்களுக்கு பர் டேக்கு ₹7 ஆயிரும். அப்போ ₹7 இன்ட்டு 30 டேஸ்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு ₹210 வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோ? ₹210 உங்களால் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிஎம் பிளானுடைய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பிஎம் பிளானில் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கீழே எவ்வளோ பிஎம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய அதாவது நம்ம சொல்லுவோம்ல எல்லா கம்பெனிலுமே கமிஷன் அந்த கமிஷனை நான் வந்து அடுத்த ஒரு சார்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பிஎம் நம்பருடைய சீலிங் லிமிட் ₹7 மந்த்லி 30 டேஸ்க்கு 210 வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர். இப்போ சில்வர் மெம்பர் பார்த்துருவோமா? இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெம்பர். ஓகேங்களா? இப்போ சில்வர் மெம்பருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து ஜாயின் பண்ணோன்னா 3060. முன்ன நம்ம எவ்வளோ கொடுத்தோன்னா 360 கொடுத்து ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா 3060. இதுவும் வந்து மந்த்லியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுவும் வந்து ஒரே ஒரு டைம் லைஃப் லாங்க்கு நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறீங்க. இதில் எனக்கு எவ்வளோ ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹12 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ₹12 வந்து உங்களுக்கு பர் டே கிடைக்கும். அப்போ திரும்பி ₹12 இன்ட்டு 30 டேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ இருங்க, நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது 12 ருபீஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போது இங்கே பாருங்கள் இருக்கா, 12 ருபீஸ் இன்ட்டு 30 டேஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ, இது வந்து 7 ருபீஸ் இன்ட்டு 30 டேஸ் உங்களால் 210 ஏர்ன் பண்ண முடியும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து 3016 ஜாயின் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 டேஸுக்கு வரும். அப்போ 12 இன்ட்டு 30 டேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா 360 வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, பட் ஆனால் இப்போ நீங்கள் டீம் போட்டால் என்ன யூஸ்ன்னு நீங்கள் சொல்லலன்னு யாராச்சும் கேட்குறீங்கன்னா, இப்போ என்னென்னா இந்த கம்பெனியில் உங்களுக்கு இந்த 360 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து டீம் கமிஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் 1000 மெம்பர்ஸை கீழே வந்து 360 பிளானில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்னா, இப்போ வாங்க நான் சொல்லிடுறேன். இது என்னென்னா, இப்போ உங்களுக்கு கீழே வந்து யார் வந்து ஓப்பன் ஆகுறாங்க, இப்போ உங்களுக்கு கீழே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. யார் வராங்க, யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃபீல்டில் அவங்க போட்ட 360 ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கமிஷன் பிளான். அதே மாதிரி 12 லெவல்ஸ்க்கு, ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 2 to 12 லெவல், 2லேருந்து 12 லெவலுக்கு 0.2, 0.4, 0.1, அதாவது 1. இதில் பின் வேலெட்னா என்ன, ப்ராடக்ட் வேலெட்னா என்னென்னா, மொத்தம் 3 வேலெட் கொடுத்துருப்பாங்க. கேஷ் வேலெட், பின் வேலெட், ப்ராடக்ட் வேலெட். பின் வேலெட்டில் 6 ருபீஸ் வந்து 360 ஜாயின் பண்ணும் போது கிடைக்கும். கேஷ் வேலெட்டில் 15 ருபீஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் வேலெட்டில் 3 ருபீஸ் கிடைக்கும். இதே தான் வந்து 2 to 12 லெவல்ஸும். ஓகேங்களா? இப்படி நமக்கு வந்து ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண நீங்கள் 1000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் வருமே தவிர வேறு எந்த ஒரு சீலிங் லிமிட்டையுமே இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நான் சீலிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3060 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கீழே வந்து எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பேர், ஒரு 2 மெம்பர்ஸ் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கீழே. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுன்னா, ஈச் மெம்பர்கிட்டேருந்து 5 ருபீஸ் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? 2 மெம்பர்ஸ் கிட்டேருந்து 5 ருபீஸ் வரும். அப்போ உங்களுக்கு டெய்லி 12 ருபீஸ் டெய்லி கிடைக்கும். ஈச் மெம்பர்கிட்ட கீழே ஜாயின் பண்ணவங்க கிட்டேருந்து உங்களுக்கு 5 ருபீஸ் கிடைக்கும். அப்போ உங்களுடைய இன்கம் வந்து பர் டேக்கு எவ்வளோ கிடைக்கும்? பர் டேக்கு உங்களுக்கு 22 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 22 ருபீஸ் வந்து அந்த சேம் ஜாயின் பண்ண டே மட்டும்தான் கிடைக்குமானா இல்லை, அந்த 22 ருபீஸ் வந்து உங்களுக்கு 30 டேஸ் மந்த்லி ஃபுல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? 22 அப்போ 22 இன்ட்டு 30 டேஸ்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னால் எவ்வளோ வரைக்கும் ப்ரோ இந்த பிளானில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு வாங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்க, சீலிங் லிமிட்னு சொல்லியிருக்கேன்னா, சீலிங் லிமிட் எவ்வளோ, 72 ருபீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களால் 72 ரூபா வரைக்கும் பர் டேக்கு இந்த பிளானை வச்சு உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ 72 ருபீஸ்னால் அப்போ உங்களுக்கு கீழே எவ்வளோ மெம்பர்ஸ் வரணும்னு சொல்லி நீங்களே பாருங்கள். சரி வாங்க நம்ம போயிட்டு அது எவ்வளோன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், 72 ருபீஸ் சொன்னேன். அப்போ டிவைடட் பை 5ன்னு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஒரு 14 மெம்பர்ஸ் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? உங்களுக்கு கீழே ஒரு 14 பேர் வேணும். இப்போ 14 பேர் இன்ட்டு ஒரு 50, ஒரு 5 ருபீஸ் வரும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் வந்து சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடும். சீலிங் லிமிட் உங்கள்தே வந்துடும். அப்போ எவ்வளோ போடலான்னா ஒரு 12 மெம்பர்ஸ் போடுவோம். 12 மெம்பர்ஸ் இன்ட்டு 5னா கரெக்டாக எக்ஸாக்டாக 60 வந்துருச்சா? அப்போ உங்களுக்கு கீழே நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளானில், அதாவது 3060 பிளானில் நீங்கள் வந்து இந்த அவங்க கொடுக்குற லிமிட், அந்த சீலிங் லிமிட் 70ன்றதை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் சீலிங் லிமிட் வந்து அச்சீவ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா 72 வந்து நான் டெய்லி மேக்ஸிமம் இந்த 3000 பேக்கில் 73 ருபீஸ் ஏர்ன் பண்ணுமா, அப்போ நான் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் ப்ரோ அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வரணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6 பேர் வரணும். ஓகேங்களா? அப்போ 6 பேர் இன்ட்டு 5 ருபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, அப்போனா உங்களுக்கு கீழே வந்து சாரி நான் 6 பேருன்னு சொல்லியிருக்கேன், பட் ஆனால் அது 6 பேர் இல்லை 12 பேர் வரணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல
ஸோ இப்போ அதாவது நீங்கள் சீலிங் லிமிட் வந்து இது 72 வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 12 மெம்பர்ஸ் வரும். சாரி 12 மெம்பர்ஸ் இன்ட்டு 5ன்னு போட்டிங்கன்னா 60 ருபீஸ். இப்போ சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆனது 60 ருபீஸ் ப்ளஸ் உங்களுடைய 12 ருபீஸ் சேர்ந்து 72 ருபீஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எடுத்த ஐடி வந்து 3000 ஐடியில் சீலிங் லிமிட் பர் டேக்கு வந்து ரீச் பண்ணுறது 72. பர் டேக்கு ஒரு மெம்பரால் 5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 12 பேர் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சீலிங் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போது சில்வர் பிளான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பிளான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பிளான். கோல்டு பிளானில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,360 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவும் லைஃப் டைமுக்கு 1 டைம் தான் பே பண்ண போகிறீங்க. இதில் எனக்கு நான் டீமே எடுக்கல ப்ரோ, அப்போ எனக்கு எவ்வளோ ப்ரோ டெய்லி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 120 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், 120 டெய்லி உங்களால் வந்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால் வந்து 120 எடுக்க முடியும். அப்போ 120க்கு எனக்கு எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் பர் மந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு இந்த கிராஃப் எடுத்துப்போம். அப்போ 120க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 360 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா, சாரி அது இந்த பிளான். ஸோ 120க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா மந்த்லி 3600 கிடைக்கும். அப்போ நீங்கள் போட்ட கேபிட்டல் ரிட்டர்ன் எடுக்க உங்களுக்கு எவ்வளோ மந்த் எடுக்கும்? 3600 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 3000 வச்சுக்கிட்டாலே நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 months ஆகும் நமக்கு. அப்போ நமக்கு 10 monthஸில் நம்ம போட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து போட்ட கேபிட்டலை நம்மளால் வந்து எடுத்துட முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த பிளானில் எனக்கு நான் டீம் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் 5 மெம்பர்ஸ் கொடுத்து 3000 பிளானில் ஒருத்தரை கொடுத்தா 5 மெம்பர்ஸ், அதே 3000 பிளானில் நம்ம வந்து ஒருத்தவங்களை கொடுத்தா எவ்வளோனா 50 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ சரி ஓகே ப்ரோ, இப்போ இதோடைய சீலிங் லிமிட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா 450 ருபீஸ். ஓகேங்களா, இப்போ 450. இப்போ வாங்க நம்ம இதுக்கும் வந்து திரும்பவும் நம்ம போயிட்டு 450 ருபீஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது 450 ருபீஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். டிவைடட் பை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கொடுக்குறாங்க. அப்போ 9 மெம்பர்ஸ் வருது. ஓகேங்களா, 450 அச்சீவ் பண்ணால் நம்ம 9 மெம்பர்ஸ் கொடுக்கணும். பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு 120 வாங்கிடுறோம். ஓகேங்களா, இப்போ 450 மைனஸ் ஒரு 120, அப்போ நம்ம இன்னும் 330 தான் கொடுக்கணும். 330 தான் நம்ம வந்து சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 330 டிவைட் பை 50 அப்படின்னா ஒரு 6 மெம்பர்ஸ். அப்போ நம்ம 6 இன்ட்டு 50னா ஒரு 300 ப்ளஸ் உங்களுடைய ஒரு 420 ப்ளஸ் உங்களுடைய ஒரு 120 உங்களுக்கு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30,000 பிளானில் வந்து நீங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து 300 ருபீஸ் வந்து சீலிங் லிமிட் வந்து 1 டேக்கு அச்சீவ் ஆயிரும். அப்போ இன்ட்டு ஸோ நீங்கள் 6 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சீலிங் லிமிட்டை அச்சீவ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ நான் சீலிங் லிமிட் அச்சீவ் பண்ணிட்டு எனக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,360 பிளானில் நீங்கள் 6 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து நியர்லி எவ்வளோ வரும்னா 450 வரும் பர் டேக்கு. இன்ட்டு 30 டேஸ்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,500. ஓகேங்களா, அப்போ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 டேஸில் எடுத்துட முடியும் உங்களால் 13,500. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இது? இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து அதே தான் 60. இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம். ஸோ 60,660 ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பர் டேக்கு 240, 7,200. அதே மாதிரி இதில் வந்து எவ்வளோ வந்து பர் மெம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் 900. அப்போ நம்ம இதிலே ஈஸியாக புரிஞ்சுப்போம். இங்கே ஒரு 200 போச்சு, இங்கே ஒரு 6, இன்னும் ஒரு 700 இருக்குது. அப்போ நம்ம இதில் ஒரு 7 மெம்பர்ஸை ஜாயின் பண்ணிட்டாலே நமக்கு சீலிங் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ அதே மாதிரி இதில் இருக்க ஹையஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,21,260. இதுதான் இருக்கல ஹையஸ்ட் பிளான். இவங்க தான் க்ரௌன் மெம்பர்னுவாங்க. இவங்க வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 ருபீஸ் பர் டேக்கு இன்கம் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14,400 ருபீஸ் வந்து பர் மந்த்துக்கு வரும் அவங்களுக்கு. இப்போ இதோடைய சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1,800 இதோடைய சீலிங் லிமிட். அப்போ இவங்க எவ்வளோ ப்ரோ ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,800 இன்ட்டு 13 நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய பர் மந்த் சம்பளம் பர் மந்த் இன்கம் மட்டுமே 54
30,000 அதாவது ஒரு 50,000 கிட்ட இவங்களால ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பிளான் சூஸ் போகிறேன் அப்படின்னிங்கன்னா 3,000 பிளான் எடுத்து டீம் கொடுங்க நல்லா. ஸோ ஏன் ப்ரோ 3,000 சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா இதில் உங்களுக்கு சீலிங் லிமிட் எதுவுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. வெறும் 360 எடுத்தீங்கன்னா. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்று 3,000 அப்படி இல்லைனா 30,000. இல்லை ப்ரோ நான் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் க்ரௌன் மெம்பர் போங்க. பட் உங்களுடைய அப்ளைன் நானாக இருந்தேன்னா, நான் இப்போ கோல்டு மெம்பராக தான் இருக்கேன். ஸோ கோல்டு மெம்பராக இருந்தால் என்னால் கோல்டு மெம்பர் வரைக்கும் தான் என்னால் ப்ரமோட் பண்ண முடியும். டைமண்டுக்கும் க்ரௌனுக்கும் என்னால் ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் கோல்டு மெம்பராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 30,000 பிளான் வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய பிளான். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கமிஷன் பிளானும் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 3,000 உங்களுக்கு கீழே யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு கேஷ் வாலெட்டில் 150 வரும் கமிஷனை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். 30,000 யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு 1,500 கிடைக்கும். நீங்கள் அது விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் myV3 ஆட்ஸோடைய பிளான். ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நீங்களே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ ஓகேங்களா? இப்போ நீங்கள் கோல்டு மெம்பராக இருக்கும்போது நீங்கள் சில்வரும் ஜாயின் பண்ணலாம், கோல்டும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ₹5 ₹50. இப்போ நீங்கள் டைமண்டாக இருக்கும்போது டைமண்ட் ஜாயின் பண்ணலாம், கோல்டு ஜாயின் பண்ணலாம், சில்வரையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் க்ரௌனாக இருக்கும்போது இந்த 4 பேரையும் ஜாயின் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து 5 ஆட் ஆகும், இங்கே 50 ஆட் ஆகும், இங்கே 100 ஆட் ஆகும், இங்கே ₹200 ஆட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே எல்லா பிளானுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய சைட்டு. ஸோ இதுதான் என்னுடைய சைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸ்டோர் டீட்டெயில்ஸ் எங்கெங்கே இருக்குது. இப்போ நீங்கள் கண்ட்ரி நம்ம இந்தியா தான் போடுவோம். ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு எங்கே வேணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் சென்னையில் போட்டு சப்மிட் கொடுத்தா சென்னையில் இருக்க மொத்த ஸ்டோருடைய அட்ரஸுமே வந்துடும். இதை விட உங்களுக்கு நல்ல ஆப் இன்டர்ஃபேஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எப்படி ப்ரோ இல்லை போய் நான் டீம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா? ஸோ ஜீனாலஜி ட்ரீன்னு இங்கே இருக்க பார்த்தீங்களா? இங்கே இருக்க பாருங்கள் ஜீனாலஜி ட்ரீ. இதுதான் ஜீனாலஜி ட்ரீ. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இப்போது நான் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 23 மெம்பர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டைரெக்டாகவே. இதில் போய்ட்டு ஆட் யூஸரை கொடுத்து நீங்கள் அவங்களுடைய நேம், அவங்களோட இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அவங்க ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட், லாங்குவேஜ், யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் நீங்கள் தான் செட் பண்ணணும். பாஸ்வேர்டாக அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை செட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு கேப்ச்சா இங்கே இருக்க கேப்ச்சாவை போட்டுட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ஜாயின் பண்ணணும். ஸோ கைஸ் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே அட்வைஸ் தான். என்றைக்குமே நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி லைஃப் லாங் வர பாருங்கள். உங்கள் நேமை நல்ல கம்பெனியில் கொடுத்து எல்லாருமே உங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள், ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரைவேட்டாக சொல்லுங்கள். நான் என்னுடைய குரூப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பிங்க் பண்ணுறேன். அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. myV3 சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேளுங்க. காலில் கேளுங்க, இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், குரூப்பில் கேளுங்க, எல்லாமே கேளுங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பின்னாடி கூட நான் என்னுடைய குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறேன். நான் இருக்க மெயின் குரூப்லேயும் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருமே ஜாயின் பண்ணி நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். myV3 நம்ம கூடயே லைஃப் லாங் வரும். Thank you guys. Thanks for watching.